வந்து எடிட்டிங் பண்ணியிருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுனது ரொம்ப நேரமாக கேட்டுனுக்குது. அடிக்கடி இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீ ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணேன். யாரு? அதிகமாக இதெல்லாம் நடந்ததே இல்லை. இன்றைக்கி வந்து ஓவராக இந்தமாரி ஃபீல் ஆகுது. எப்பவுமே எப்போ போல நடுங்கும், இப்போ கொஞ்சமாக ஆட்டி நடுக்கும். இன்றைக்கி தான் தெரியல, ரொம்ப பெருசாக ஆட்டி நடந்தமே தெரியுது. புரியல. இப்போ வந்து நான் வந்து எடிட்டிங் பண்ணியிருந்தேன். ஏதோ சத்தம் கேட்டுனது ரொம்ப நேரமாக கேட்டுனுக்குது. அடிக்கடி இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதில் நீ ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணலான்னு பண்ணேன். ஃபோனில் தான் எடிட்டிங் பண்ணுவேன். எப்போவுமே ஃபோனில் எடிட்டிங் பண்ணுவேன். பார்க்கலாம் யார் இருக்காங்க. யாரு? லைட் ஆன் பண்ணிட்டு போகலாம். யாரு? யாருமே இல்லை. இப்போ யாராக இருக்கும்? யாரு? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுங்களாம்மா? வெளியே போய் பார்க்கலாம். கேட்டாண்டா யார் அவ்வளோ சுற்றுறேன் கேட்டு. வெளியே யாரும் இல்லை. சத்தம் மட்டும் எங்கேருந்து கேட்குதுன்னு தெரில. அதை மட்டும் நான் எங்கேருந்து கண்டுபிடிக்கணும். யாரு? யாரும் தெரிஞ்சுக்கலாமா? யார் நீங்கள்? எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க? இங்கே தான் சத்தம் கேட்டுது, யாருமே இல்லை. கைஸ், என்னடா பாக்கிலாம் வந்துச்சு? யாரு? யார் தெரிஞ்சுக்கலாமா?
யாரு நீ யாருன்னு கேட்டுக்கலாமா? இதுவும் கைஸ் இப்படி தான் நடக்குது எங்கள் வீட்டில். நாங்கள் வந்து ஒரு ஃபுட்டு எடுத்து ரெக்கார்டு பண்ணுறேன். அதான் இப்போ இங்கே அட் பண்ண வீடியோவில் லைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம சத்தம் கேட்டுது. மணி வந்து 2:21 ஆகுது. இந்த டைம் யாரா யாருமே இல்லை. இங்கே வந்து சத்தம் மட்டும் கேட்குது, எனக்கு நல்லா கேட்குது. அப்பா அங்கே விட யாரு நீங்கள் யார் தெரிஞ்சுக்கலாமா? அம்மா இப்போ ரொம்ப பயமாகுது. வீட்டில் இப்படி நடக்குதால வெளியே நடந்தால் கூட பரவாயில்ல, வீட்டு உள்ளே இப்படி நடக்குது. இவன் வீட்டுக்கு அதிகமாக நடந்துக்குது, இப்போ என்ன ஓவராக நடக்குது, எதுனால தெரியலையே. வீட்டில் லைட் வந்து செட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக இப்படி நடக்கக்கூடாது. அதிகமாக இப்போ நடக்காது. இன்றைக்கினா நிறைய ஓவராக நடக்குது, செம்ம ஓவராக நடக்குது. அப்பா பயந்துட்டு காலையில் வச்சுங்கடா. யாரு யாரு லைட் எதுவும் ஆன் ஆக மாட்டேங்குது. யார் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ இங்கே ஓவராக நடக்காது. இன்றைக்கி என்ன செம்ம ஓவராக நடக்குது. எப்பவுமே இது மாதிரி நடந்தது இல்லையே இங்கே. இங்கே உட்காந்து கேட்போம் யாருன்னு. வாதிலப்படியை பார்த்து நிற்போம். யாரு எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க? அது தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் எதுனால இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிறீங்க அதை மட்டும் எங்களுக்கு புரிய வைக்கிறீங்களா? வேறுக்குமே வீட்டில் ஒட்டி இப்படி ஒரு வாட்டி நடந்துக்குது. அதை நாங்கள் எப்படியாச்சும் கடன் காந்தாந்து எடுத்து வந்துக்கிறோம். எதுக்கு எங்கள் பின்னாடி பில்டிங் வீடு எடுக்க வருமா? அங்கேயே முடிச்சிடணும். வீடை ஃபாலோ பண்ணுற வரலாம் வச்சுக்கூடாது. வீட்டை அந்த வரையும் ஃபாலோ பண்ணிட்டு வரையுமே நாங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு? சரி, நாங்கள் எதாச்சும் பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சுக்குங்க. சாரி வேணா கேட்குறேன். இந்த தூட்டி போயிடுச்சு போங்க. போறீங்களா?
வெளி ரூமில் மட்டும் தான் சத்தம் வந்துனே இருக்குது. உள் ரூமில் மட்டும் எந்த சத்தமே வரல. இப்போ வெளி ரூமில் மட்டும் சத்தமே வந்துனே இருக்குது, ஏன்னு தெரில. யார் வெளியே இருக்கிறா? வெளி ரூமில் யார்? நசை விட்டு இது பக்கமே வந்துட்டு இந்த பக்கம் மட்டும் சவுண்டு கேட்டுனே இது. இங்கே வச்சு கொஸ்டின் கேட்டு பார்ப்போமா உக்காந்துன்னு. எதனால எங்கள் வீடு எங்களை ஃபாலோ பண்ணி வந்துங்க? நாங்கள் எதாச்சும் தப்பு பண்ணிட்டோமா உங்களுக்கு? நாங்கள் எதாச்சும் தப்பு பண்ணால் எங்களை மன்னிச்சுக்குங்க. யாரு உள்ளவரா? கொஞ்சம் கண்ணு முன்னாடி வர முடியுமா? ரூம் மட்டும் தான், அந்த ரூமில் மட்டும் சத்தம் அதிகமாக வருது, ஏன்னு தெரியல. அந்த ரூமில் என்ன ஆயிடுச்சு தெரில. அந்த ரூமில் மட்டும் இருக்கிறாங்கன்னு தெரில. உள் ரூம்லேயும் எடிட்டிங் ரூம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. அங்கெல்லாம் வராதுங்க. இந்த ரூமில் மட்டும் சுற்றி நிற்கிறாங்க. இன்னுமே எனக்கு தெரியல. உங்கள் பேர் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள்? உள் ரூமில் இப்போ சத்தம் வந்தது, அதை தான் பார்க்க போகிறோம். கைஸ், உள்ளே வர வேணாம். என்னது என்ன பண்ணுறது தெரில. வீட்டில் இப்படி அடிக்குது. ஐயோ, யாரு தெரியலையே. உள்ளேயுமே யாருமே இல்லை. பாருங்க, 2 ஃபேனை பார்த்தீங்களா? எப்பவுமே ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு ஏசி முன்னாடின்னு பண்ணிருப்பேன். உள்ள சத்தம் கேக்குது. யாரு உள்ள? தண்ணி ஆன்ல இருக்குது. பெருசு பையன் வேலை நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் போய் நிற்குது தெரியலையே. ஃபஸ்ட்டு இந்த கதவு சாத்திடுவோம். கதவு சாத்தியாச்சு. லைட்டு ஃபேனை கூட ஆஃப் பண்ணாது போயிடுறான் பெரிய பையன். அது ஃபேனு கரண்ட் பில் எனக்கு அதிகமாக வரும் போலியே. கதவு சாத்திட வேண்டியதா. வெளியில் இருந்தாங்கன்னா அது நம்மளுக்கு தெரியாது. அதிகமாக இப்படிலாம் நடந்ததே இல்லை. இன்றைக்கி ஓவராக அந்த மாரி ஃபீல் ஆகுது. எப்போ போல நடுங்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டி நடுங்கும். இன்றைக்கி என்ன தெரியல, ரொம்ப பெருசாக ஆட்டி அந்த மாரி தெரியுது. ஒன்றும் புரியல. நான் நிறைய சாத்திரி போய் பத்துங்க. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்தது.
சத்தம் கேட்குறமே, அதாவது இந்த பார்த்தீங்களா சத்தம் இப்போ கேட்டதில்ல, அந்த சத்தம் தான் இப்போ கேட்ட மாரி இருந்தது எனக்கு. அதான் ஏஞ்சி வந்தேன். யாரு என்னடா டெய்லி இதே மாரி வந்தா எப்பட்றா வீட்டில் தூங்க கூட முடியல. ஃபேனை போட்டு பார்த்து தூங்கி இருந்தேன். யாரு அந்த ரூமில் தான் சத்தம் வருது, அந்த ரூமில் தான் சத்தம் வருது. இப்போ யார்? நான் தான் இங்கே பூட்டு போட்டு பார்த்து தூங்கினேன், அதுக்குள்ளேருந்து இப்போ சத்தம் வருது. சாவி 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 எங்கே வச்சேன்? சாவி யாரு? யாரு தெரிஞ்சுக்கலாமா? என்ன வேணும் உங்களுக்கு? அங்கே பாருங்க ஆடுது. இப்போ அந்த டப்பா ஆடுச்சு. யாரு யாரு? பாருங்க டப்பா இப்போ கூட ஆடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. யாரு? டப்பாவில் அப்படி என்ன இருக்குது தெரியலையே. இது இப்போ தான் என்னன்னு தான் இப்போ தான்